friend and welcome to another episode of Making It About Ourselves. So, இந்த வீடியோட டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அண்ட் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் மேக் சம்திங் கிளியர். இந்த வீடியோ வந்து என்னோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பற்றி சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு ஜெண்டர் வாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஆன வீடியோ கிடையாது. இதுக்கு முன்னாடி போட்டு அந்த கொல்கட்டா கேஸ் பற்றின வீடியோவும் நான் விக்டிம்காக தான் பேசியிருந்திருப்பேன். அது மாதிரி இந்த வீடியோலையும் நான் விக்டிம்ஸ்க்காக தான் பேச வந்திருக்கேனே தவிர வேற எந்த ஸ்டாண்டையும் காட்டுறதுக்காக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக நான் வரல. இந்த வீடியோ வந்து விக்டிம் பற்றியும் பொதுமக்களான பப்ளிக் நம்மளை பற்றியும் பேசுகிற வீடியோ. திஸ் இஸ் not a political video. Don't make it political. ஃபர்ஸ்ட் நான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு 19-year-old ஸ்டூடெண்ட் அவங்க வந்து 7:30-8 மணிக்கா காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள ஒரு பையனோட எங்கேயும் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஏதோ பில்டிங் கிட்ட இருக்கிறத வெளியிலேருந்து ஒரு அவுட் சைடர் வந்து பார்த்து வீடியோ எடுத்து இதை நான் உங்க டீன் கிட்ட காட்டுவேன், உங்க ப்ரொஃபஸர் கிட்ட காட்டுவேன், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுவேன்னு சொல்லி மிரட்டி அந்த பையனை விரட்டி அனுப்பி விட்டுட்டு அந்த பொண்ணை செக்ஷுவலி அசால்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் அங்க நடந்த விஷயம். சில பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்க ஏன் இந்த இஷ்யூ பத்தி பேசல, இன்னும் அந்த இஷ்யூ பத்தி பேசுனீங்க, ஏன் இந்த இஷ்யூ பத்தி பேசலன்னு வந்தீங்க. ஒரு விஷயம் நடந்த உடனே ஒரு நாள்ல வீடியோ போடுறதுக்கு நான் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ற சேனல் கிடையாது. அது என் சேனலோட நீஷும் கிடையாது, அதுக்கான சேனல் நானும் கிடையாது. அதனால ஏன் இந்த வீடியோ சீக்கிரம் வரலன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்காக சொல்றேன், இன்னும் லேட்டா வர வேண்டிய வீடியோ ஆக்சுவலி இது. பட் ஒரு விஷயம் என்ன ரொம்ப ட்ரிகர் பண்ணிடுச்சு. அதை பார்த்து தான் நான் வந்து சரி இதுக்கப்புறம் என்ன அப்டேட்ஸ் வருதோ அப்புறமா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்பவே பேச வந்திருக்கேன். இப்போ இந்த இஷ்யூ நடந்திருக்கு. இந்த விஷயத்துல நம்ம கன்சர்ன் என்னவா இருக்கணும், அந்த விக்டிம் சேஃபா இருக்காங்களா, அவங்கள டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த பெர்பெட்ரேட்டருக்கு தண்டனை கிடைச்சதா. அண்ட் இந்த விஷயத்துல இந்த தப்பு பண்ணவர் வந்து ஆல்ரெடி அவர் மேல 15-20 கேஸ் வர ஃபைல் ஆயிருக்கான். அண்ட் இந்த மாதிரி வீடியோ எடுத்து மிரட்டுற விஷயம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் பண்ணிருக்காருன்னு வேற சொல்றாங்க. சோ இவ்வளோ வாட்டி பண்ணியும் இவருக்கு ஏன் எந்த கான்சிக்வன்ஸுமே இல்ல, இது எப்படி ப்ரொசீட் ஆயிட்டே இருந்திருக்கு, எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இவரை எப்படியாச்சும் பனிஷ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இந்த மாதிரி நம்ம பேசுறோம்னா இந்த பொண்ணுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கிறத நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றது அர்த்தம். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நடக்குது சோஷியல் மீடியால. என் கண்ணில் பட்டதெல்லாம் என்னன்னா, அந்த பொண்ணு ஏன் ராத்திரி அங்க போயிருந்திருக்கணும், அந்த பையனோட ஏன் போனாங்க, இப்படி நடக்கிறப்ப அந்த பையனை விரட்டி விட்டு ஓடினா அவன் ஏன் ஓடி போனான், அவன் இந்த பொண்ணை காப்பாத்தி இருக்கணும்ல. ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி இஷ்யூ நடக்கிறப்பவும் இஷ்யூல இருந்து நம்ம நகர்ந்து போய் விக்டிம் பிளேமிங் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓவர் அகேன். அண்ட் இந்த கேஸ்ல வந்து எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஒரு எஃப்ஐஆர் கிளிச்சுனால லீக் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா அது சின்ன விஷயம் கிடையாது. அந்த ஒரு பொண்ணு ஒரு விக்டிம் ரிலேட் ஆன விஷயம் கிடையாது. இனிமே இந்த மாதிரி நடக்கிற அசால்ட் பத்தி வெளியே பேச வரவங்க எல்லாரையும் சைலன்ஸ் பண்ண ஃபியூச்சர்ல யூஸ் செய்ய போற டூல் மாதிரி அது. சோ இத பத்தியும் நம்ம எப்படி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சு, இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி நடந்துச்சுன்னு தான் கொஸ்டின் பண்ணிருக்கணும். ஆனா அங்கேயும் போய் அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற டீடைல்ஸ் வச்சு நம்ம விக்டிம் பிளேமிங் தான் பண்ணிட்டு இருந்திருக்கோம். அந்த கொல்கட்டா கேஸ் நடந்தப்பவும் தேர் வாஸ் விக்டிம் பிளேமிங். டாக்டர் ராத்திரி ஏன் அந்த இடத்துல போய் படுக்கணும், ராத்திரி அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்ற விக்டிம் பிளேமிங் வந்துச்சு. அப்போ வந்து அதை நிறைய பேர் குவெஸ்சன் பண்ணாங்க. எப்படி நீங்க விக்டிமை பிளேம் பண்ணலாம், விக்டிம் பிளேம் பண்றது தப்பு, நீங்க அந்த பெர்பெட்ரேட்டர் பத்தி தான் பேசணும்னு. நானும் அந்த சைட்ல நின்று தான் பேசினேன். ஏன்னா எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி என்னோட ஸ்டாண்ட் ஒண்ணுதான். விக்டிமை பிளேம் பண்றதை விட்டுட்டு நம்ம தப்பு பண்ணவங்களை பனிஷ் பண்றதை நோக்கி போனோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அப்ப வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் விக்டிம் பிளேமிங் பண்ணாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் விக்டிம் பிளேமிங் பண்ணக்கூடாது, நீங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி தட்டி கேட்டாங்க. இப்போ இந்த கேஸ் வருது, இதுல அப்படியே உல்டா ஆகுது. அங்க விக்டிம் பிளேமிங் பண்ணவங்கலாம் விக்டிம் சைடு நிக்கிறாங்க, நீங்க எப்படி பிளேம் பண்ணலாம்னு. அங்க விக்டிம் சைடு நின்னு போராடினவங்கலாம் இப்ப விக்டிம் பிளேமிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு அந்த நேரத்துல அங்க இருந்துச்சு, அந்த பையனோட இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. சோ நீங்க அப்படியே ஸ்வாப் ஆகும்போது நம்ம என்ன பேசினா நமக்கு நல்லதுன்னு பார்த்துதான் நீங்க பேசுறீங்களா, விக்டிம் மேல நிஜமான அக்கறை யாருக்குமே இல்லையான்ற கேள்விதான் எனக்கு திருப்பி வருது இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறப்போ. அந்த விக்டிம் பிளேமிங்ல ஒரு பார்ட்டா இருந்தது இவங்க எப்படி காலேஜ்குள்ள இதை பண்ணலான்றது வேலிடான பாயிண்ட். காலேஜ்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் கிடையாது தான். பட் அவங்க ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு அசால்ட் நடக்கும்போது நீ அதை வச்சு ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவங்க பண்ணதுக்கான விளைவு அவங்களோட சஸ்பென்ஷனோ இல்ல காலேஜ் தர ஒரு பனிஷ்மெண்டாவோ தான் இருந்திருக்கணுமே தவிர அந்த விஷயத்த ஒரு அசால்ட்டோட நம்ம ரிலேட் பண்ணி பேசவே கூடாது. ரெண்டுமே ஆர் டூ டிஃபரெண்ட் திங்ஸ். எதை வச்சுமே நம்ம வந்து ஒரு அசால்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. இப்படி இவங்க இருந்தாங்க அதனால அசால்ட் நடந்துச்சு. யூ கான்ட் டூ தட் அண்ட் யூ ஷுடன்ட் டூ தட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்ல, ஒரு விஷயம் தான் என்ன
என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணிச்சு இந்த விஷயத்துல. அது ட்ரிகர் ஆகி தான் நான் இந்த வீடியோ பேச வந்திருக்கேன்னு. நான் ஒரு நியூஸ் பாக்குறேன். ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளகார்ட் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க, ஐ ஃபீல் சேஃப் இன் தமிழ்நாடுன்னு. இந்த சமயத்திலே இது எதுக்கு நடக்கணும்? அந்த காலேஜ்ல தான் அப்படி நடக்குது, என் காலேஜ்ல நான் சேஃபா ஃபீல் பண்றேன் நீங்க சொல்றீங்களா? இல்ல தமிழ்நாட்டுல எல்லா தெருவுலயும் எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லயும் நான் சேஃபா ஃபீல் பண்றேன்னு சொல்றீங்களா? இல்ல என்ன சொல்றீங்க? ஐ ஃபீல் சேஃப்னு ஒரு 50 பேர் பிளகார்ட் பிடிச்சிட்டு நிக்கிறீங்கன்னா, ஐ டு நாட் ஃபீல் சேஃப்னு சொல்றதுக்கு 5 லட்சம் பேர் இருக்காங்க இங்க. சோ இந்த சமயத்துல இந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு இஷ்யூ பத்தி நம்ம பேசுறோம்னா எதுக்காக பேசணும்? விக்டிம்க்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்காக பேசணும். பட் அதை தவிர எல்லாத்தையும் நம்ம சுத்தி இங்க பண்ணி அந்த இஷ்யூவை டைல்யூட் பண்ணி கடைசியில அது எங்க போய் முடியுதுன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் இந்த இஷ்யூவை எல்லாருமே ஒரு விதமான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மாத்துறனால இந்த இஷ்யூ பத்தி விக்டிம்காக ஜெனுவினா தோணி பேசுறவங்களை பார்த்து, ஓ நீ இவங்களுக்காக பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க. இதை பத்தி பேசாம இருக்கிறவங்களை பார்த்து, ஓ நீ இவங்களுக்காக பேசாம இருக்கியான்னு கேக்குறாங்க. சோ கேள்வி கேட்கிறவங்களும் விக்டிம்காக கேள்வி கேட்கறது இல்ல. இப்போ நான் இதை பத்தி பேசுறது கூட பொலிட்டிக்கலா மாத்துவாங்கன்ற பயத்துலதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் காலையில ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன், அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ்ல இருந்துச்சு, அதையும் இவங்க பொலிட்டிக்கலா மாத்துவாங்க. அவங்களுக்கு வேணும்ன்றதை திரிக்கிறதுக்கு தான் இங்க ஒன்ஸ் அகேன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. விக்டிம்காக எதுவுமே நடக்கல. அதனால நான் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெள்ளை சொக்கா போட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பேசுறவங்க அவங்களுக்காக தான் பேசுறாங்க, பேசாதவங்களை கேள்வி கேட்கறவங்களும் அவங்க தியரியை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக தான் கேட்கறாங்கன்றப்போ யாருமே அப்ப விக்டிம்காக பேசவே போறது இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல அப்படி நடந்துச்சுன்னு பார்த்தா அடுத்து நம்ம அதுல் சுபாஷ் கேஸ்க்கு வரலாம். ரெண்டுத்தோடையும் பப்ளிக் எப்படி இன்டராக்ட் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். the pattern is very similar. nobody is caring about the victim. அப்படியே கேர் பண்ணாலும் very few people are doing it. இப்போ இந்த அதுல் சுபாஷ் அவங்க கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, அவங்களோட எக்ஸ் வைஃப் வந்து டிவோர்ஸ் வாங்குறப்போ பல கேசஸ் இவர் மேல ஃபைல் பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி கேட்டு ஹராஸ் பண்ணிருக்காங்க, இவங்க அப்பாவோட டெத்துக்கு இவர் தான் காரணம்னு பல அலிகேஷன்ஸ் வச்சு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இவர் அது எல்லாமே ஃபால்ஸ்னு சொல்லி ஒன்னொன்னா வந்து கோர்ட்ல போய் மனு போட்டு ஃபால்ஸ்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் அந்த பேட்டில்ல he couldn't do it anymore. பெங்களூர் உத்தரப்பிரதேஷ்னு மாறி போய் அவரால் தாங்க முடியாம he took his own life. இப்படி ஒருத்தருக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு, அவர் மேல வந்து allegedly அந்த கேஸ் எல்லாம் ஃபேக்னு சொல்றாங்க. சோ அவருக்கான நியாயம் கிடைக்கணும் தானே நம்ம பேசியிருக்கணும். அந்த விஷயத்துல வந்து அந்த பொண்ணையே அப்படி பண்ணிச்சுன்னு கேட்டாங்கல்ல. இந்த விஷயத்துல வந்து இந்த டவுரி ஆக்ட்னாலே இப்படிதான் எல்லாருமே இதை மிஸ்யூஸ் தான் பண்றாங்க. ஆலிமோனியை நம்ம அபாலிஷ் பண்ணணும், எல்லாரும் இண்டிபெண்டன்ட் விமன் தன்னை தானே சொல்லிப்பாங்க, ஆனா டிவோர்ஸ்னு வரப்போ எல்லாருக்குமே ஆலிமனி வேணும். இதுல எங்கேயாச்சும் விக்டிம் மேல உங்களுக்கு கன்சர்ன் இருக்கிற மாதிரி தெரியுதா? இப்ப நான் வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு வார்த்தையாச்சும் அந்த விக்டிம் பத்தியோ அந்த விக்டிமை சப்போர்ட் பண்ணியோ இருக்கா? அவங்கள தியரியை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் திருப்பி பேசுறாங்க. இந்த கேஸ்லயும் நம்ம வந்து ஆலிமனி பிரச்சனை, டவுரி பிரச்சனை, இத பத்தி எல்லாம் நீங்க பேசுங்க, தப்பே கிடையாது. பட் திஸ் இஸ் நாட் த டைம் டு டாக் about it. மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை வருது. சோ நம்ம எதுக்கு எதிரா இருக்கணும்னா மிஸ்யூஸ்க்கு எதிரா இருக்கணும். அந்த மிஸ்யூஸ்க்கு எதிராவும் லா இருக்கு. ஃபேக் கேஸ்னு சொல்லி இவர் போராடினார்னா இவருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கான லாவும் இருக்கு. பட் அது ஏன் ஸ்ட்ராங்கா இல்ல, அது ஏன் ஸ்ட்ரிக்டா இல்ல, அது ஏன் ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இல்ல, அந்த லா மேல ஏன் எந்த போலீஸ் அண்ட் கோர்ட் ஆக்ட் அப்பான் பண்ணல? அவர் மேல எம்பத்தியோட நீங்க இதை ஹேண்டில் பண்ணணும். பட் அந்த விக்டிம் வந்து பிக்சர்ல பின்னாடி போயிட்டாரு. அந்த விக்டிம் இஷ்யூல பேக் சீட் எடுத்துட்டு இந்த இஷ்யூலயும் விக்டிம்காக யாருமே பேசல. இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க எல்லாரும் இப்படிதான் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. which once again dilutes the issue, diverts it to a different angle, and எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதான்றதுலயே nobody is bothered about it. basically victim ஒரு சாக்கா யூஸ் பண்ணி அவனுக்கு என்ன சொல்ல தோணுதோ சொல்லிட்டு போயிடுறான். விக்டிம்க்கு சப்போர்ட்டா நீ பேசல, விக்டிம்க்கு சப்போர்ட்டா பேசுறத நினைச்சுக்கிட்டு நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் பேசிட்டு இருக்கோம், which is not even relevant to the victim. so எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அப்படி பேசுறோமோ it is very very disrespectful towards the victim. இதை நம்ம எப்பதான் ரியலைஸ் பண்ண போறோம்? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்ன்றது மட்டும் தான் நம்ம பேசணுமே தவிர அதை தவிர நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் த விக்டிம் தான். ஸோ இப்போது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லேயும் சரி, அதுல் சுபாஷ் கேஸ்லேயும் சரி, அங்கே விக்டிம்லேருந்து நகர்ந்து போய் அதை பாலிட்டிக்கலாக மாற்றிட்டாங்க. இங்கே விக்டிம்லேருந்து நகர்ந்து போய் அதை ஜெண்டர் வாராக மாற்றிட்டாங்க. ஸோ இஃப் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி மேட் பொலிட்டிக்கல் or to start some debate or the other, do we really care about the victim? இனிமேலாச்சும் ஒரு இஷ்யூ நடக்கிறப்போ all I ask for is விக்டிம்காக பேசுங்க, விக்டிம் பற்றி பேசுங்க, அந்த பர்பட்ரேட்டர் அந்த தப்பு பண்ணவங்களை எப்படி பனிஷ் பண்ணலான்னு பேசுங்களே தவிர அதை வச்சு வேற டிபேட்ஸ் do not start it. That is all I ask for, and that is it.